தமிழா, நீ பேசுவது தமிழா என்று கேட்கும் நிலையில் எல்லோருமே ஆங்கில கலப்பில்லாமல் பிற மொழி கலப்பில்லாமல் பேசுவது என்பது இயலாத காரியமாக தமிழ் சமூகத்துக்கு ஆகிவிட்டது. எல்லாவற்றிலும் ஒற்று என்றால் என்ன, சந்தி என்றால் என்ன என்று இன்னைக்கு யாருக்குமே தெரியறதில்லை. அப்படியே அவசர அவசரமா வேகமாக போகும் தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு திசையில் போய் கொண்டிருக்கிறதோ என்று வருத்தமாக இருக்கும். நானும் ஒரு உண்மையான மார்க்சியவாதியால் எங்கள் குடும்பம் திராவிட இயக்க பாரம்பரியத்தில் முதலில் எங்கள் மாமா 1957 பேரறிஞர் பெருந்தகை அண்ணா இருந்த பொழுது எம்எல்ஏ, கரூர் எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர் 15 பேர் ஆனார்களே, அப்பொழுது எங்கள் மாமாவும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். எல்லோரும் இந்த கட்சிகளிலேயே இருந்தவர்கள். ஆனால் எங்கள் அப்பா மட்டும் இது எதுவுமே காங்கிரஸில் எங்கள் சித்தப்பா எம்பியாக இருந்தார் கரூர்ல. ஆனா இதையெல்லாம் பிடிக்காம எங்கள் அப்பா கம்யூனிசம் அதுலயும் பிரிந்த பொழுது மார்க்சியத்துக்கு வந்து முழுமையான மார்க்சியவாதியாக வாழ்ந்து ஊரில் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம், நிறைய நிலம் இருந்தது, விற்று இன்றைக்கு யாருக்கும் அதெல்லாம் நம்பவும் முடியாது, யாரும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். விற்று ஊருக்கு செய்த ஒரு உத்தமரின் மகள் தான் முற்போக்குவாதி என்று நினைத்து பார்க்கிறேன் அவரை நான். காதல், பூக்கள், நிலா, இதெல்லாம் எல்லாரும் கவிஞர்களும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த உணர்வுகள் ஏன் கவிஞர்கள் வந்து மற்றவர்களிலிருந்து மாறுபடுகிறார்கள் என்பது இது எல்லாருக்கும் தெரியும். அடடா எங்க அப்பா இல்லையே, எங்க அப்பா அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போம். ஆனா அப்பா இழந்தவர்கள் அப்படி எந்த உறவையும் நினைத்து இருப்போம். ஆனா அது வார்த்தைகள் மூலமாக, நல்ல சொற்கள் மூலமாக, ஒரு நல்ல தேர்ந்த ஒரு படைப்பாளி அதை கொடுக்கும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுது நம் உள்ளம் அதில் பயணப்படுகிறது. 50 வயது இளைஞர், 60 வயது இளைஞர் தான் இருக்கிறாங்களே தவிர இங்க யாருமே இங்க 20 வயது தான் இளமை என்று இல்லை. நம் மனங்களின் எண்ணத்தை பொறுத்து இருக்கிறது நாம் யார் என்பது. சினிமாவை பற்றி ஏதோ ஒரு விதத்தில் எழுதினால் மட்டுமே இங்கே விற்பனையாகும். ஏதோ ஒரு உதவாக்கரை நடிகரை பற்றியோ நடிகை பற்றியோ வந்தால் அதை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று தமிழ் சமூகம் வேறு திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நிறைய தமிழ் இயக்குநர்கள் இருக்கும் இடத்தில் நான் சொல்வதற்கு அச்சப்படவில்லை. உண்மையிலேயே தமிழ் சமூகம் இந்த விதத்தில் திருந்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. திரையும் இருக்கட்டும், அந்த காலத்தில் இருக்கவில்லையா? நமக்கு ஒரு பொழுதுபோக்கு வேண்டும். பொழுதுபோக்கு மூலமாக மனதுக்குள் ஏராளமான நமக்கு நல்வழிப்படுத்திய பெரியவர்கள் எல்லாம் இருந்தார்கள். தவறில்லை. இசை, இன்பம், அதுவும் தவறில்லை, எதுவும் தவறில்லை. ஆனால் அது மட்டுமே தான் வாழ்க்கை என்ற நிலை தமிழகத்தில் இன்று ஒரு புறையோடி போய்விட்டது. தமிழ் சமூகம், குறிப்பாக அந்த இளைஞர்கள், ஜென்சி கிட்ஸ் சொல்றாங்களே, அந்த இளைஞர்கள் இதை நிச்சயமாக நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். தேனுண்ட வண்டை போல தமிழ் தேனை பருகி உண்மையிலேயே மனம் மயங்கி கிடக்கிறேன். தமிழ் பாக்களை, தமிழ் பேச்சை கேட்பதற்கு இங்கே அமர்ந்திருக்கிறீர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் வணக்கம். 11,000 ஆண்டுகளுக்கு முந்தைய குடியாவே நம் குடி, தமிழ் குடி. அதற்கு அப்படி என்றால் நம் மொழியும் அவ்வளவு பழமையானதே. இதை சொன்னவன் அமெரிக்காக்காரன். அப்படி சொன்னதானே நம்ம அதை பெருமையா நினைப்போம். அப்படி 11,000 ஆண்டுகளுக்கு முந்தைய என் தமிழ் மொழியை, அடேங்கப்பா, இதற்கென்ன மெல்ல தமிழனி சாகும் என்பார்களே, நான் சொல்வது நிச்சயமாக தமிழுக்கு அழிவே இல்லை. இப்படி ஜெயஸ்ரீயை போல புது கவிஞர்களும் எழுத்தாளர்களும் திரை பிரபலங்களும் தமிழில் செய்யக்கூடியவர்கள் வருவார்கள். என்ன ஒன்றே ஒன்று, யாருக்கும் இங்கே முழுவதுமாக தமிழ் பேச தெரிவதில்லை. தமிழா, நீ பேசுவது தமிழா என்று கேட்கும் நிலையில் எல்லோருமே ஆங்கில கலப்பில்லாமல் பிற மொழி கலப்பில்லாமல் பேசுவது என்பது இயலாத காரியமாக தமிழ் சமூகத்துக்கு ஆகிவிட்டது. அதிலும் இந்த சமூக ஊடகங்களின் வளர்ச்சி, ஒருபுறம் படிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, புத்தகங்கள் மட்டுமல்ல, புத்தக வாசிப்பு குறைந்திருக்கலாம், ஆனால் சமூக ஊடகத்தில் நிறைய வாசிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது, நிறைய பேர். ஆனால் எல்லாவற்றிலும் ஒற்று என்றால் என்ன, சந்தி என்றால் என்ன என்று இன்னைக்கு யாருக்குமே தெரியறதில்லை. அப்படியே அவசரமா வேகமாக போகும் தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு திசையில் போய் கொண்டிருக்கிறதோ என்று வருத்தமாக இருக்கும். அதை நாம் மீட்கெடுக்க வேண்டும். உண்மையிலேயே தமிழை தமிழாக பேசும் இன்றைய
ஒரு பேச்சாளர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் ஒரு சமூகத்தில் சென்று நான் ஒரு இயக்கமே ஒன்று ஆரம்பித்தேன். தமிழ் நம்ம தமிழ் அப்படின்னு ஒரு இயக்கமே ஆரம்பித்தேன். அது அப்படி தமிழை இந்த மாதிரியான எழுத்துக்கள் மூலமாக பேச்சுக்கள் மூலமாக நல்ல தமிழை நாம் பரப்ப வேண்டும், இன்னும் முனைப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மனதுக்குள் வந்தது. அருமை சகோதரி ஜெயஸ்ரீயை நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு எங்கள் தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் சங்கத்தின் ஒரு மருத்துவ முகாம் கிரீன்ஸ் ரோட் அப்போலோ மருத்துவமனையில் நடைபெற்றது. அங்கே அழைத்திருந்தார்கள், நான் சென்றிருந்தேன். அப்பொழுது ஒரு பெண் அழகாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருந்தால் தங்குதடையில்லாத ஒரு தமிழ் பிரவாகம் அவளிடமிருந்து வந்தது. யார் அந்த பெண், அழகாக பேசுகிறாளே என்று கேட்டேன். அவங்களும் செய்தி வாசிப்பாளர், ராஜ் தொலைக்காட்சியில் வாசித்து கொண்டிருக்கிறார், அவர் பெயர் ஜெயஸ்ரீ என்று சொன்னார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஜெயஸ்ரீ தொலைபேசியில் அழைத்தாள். அப்போது நாம் வேறு ஊரில் இருந்தோம் நாங்கள் என் குடும்பத்தோடு. இப்படி ஒரு நூல் வெளியிடுகிறேன், கவிதை எழுதியிருக்கிறேன், 2ஆம் வருடத்தில் 2வது நூலாக வெளியிடுகிறேன் என்று சொன்னவுடன் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு நூல் வெளியிடுவது என்பது எழுத்தை எழுதி அதை அழகாக புத்தக வடிவாக்கி அதை இப்படி ஒரு நேர்த்தியான ஒரு விழாவாக்கி ஒரு தேர்ந்த தகுதியானவர்களை கொண்டு ஒரு விழா நிகழ்வை ஒரு நல்ல ஒரு பங்கு பெறுவோரும் இவ்வளவு அழகாக ஆடியன்ஸ் என்று சொல்லுவோம், அவங்களும் இவ்வளவு தூரம் இருப்பது என்பது ஒரு சாதாரண நிகழ்வல்ல. அப்போ உடனடியாக நான் ஊரிலிருந்து வந்து விடுகிறேன், வருகிறேன் என்று சொன்னேன். பெருமையாக இருந்தது. ஏனால் அவள் எங்கள் சமூகம் செய்தி வாசிப்பாளர்களில் ஒருவர் அல்லவா, அந்த பெருமை இருந்தது. அழைக்க வந்தாள். ஒரு இதில் ஒரு தொலைபேசியில் அழைப்பிதழை அனுப்பியிருந்தாள். அப்போ பார்த்தா அவ்வளவு அழகான ஒரு நேர்த்தியான வடிவமைப்பு, திருவாட்டி என்று ஒவ்வொன்றும் அவ்வளவு ஒரு தூய தமிழில். அது இன்னும் கவர்ந்தது. வீட்டுக்கு வந்திருந்தார்கள். காலையில் நான் தேவையில்லை, நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லியும் கணவனும் மனைவியுமாக காலையில் வந்திருந்தார்கள். அப்பொழுதும் ஜெயஸ்ரீ பேசிய விதம், அவர் கணவர் அவர் ஒத்துழைத்த விதம் அமைதியாக, அது மிகவும் ஒரு நம் மனதுக்கு ஈர்ப்பாக இருந்தது. இங்கு வந்து பார்த்தாலும் இங்கே கவிதைகளை விட ஜெயஸ்ரீ நீங்கள் பேசும் அழகு அவ்வளவு அழகு, ஒரு உண்மையிலேயே ஒரு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. விழா தொடக்கத்தில் அந்த காணொளி ஒன்று போட்டார்கள். நீங்கள் ஒரு கவிதை எழுதியிருக்கிறீர்கள், அதுதான் முத்தாய்ப்பான கவிதையாக. அதை நான் எடுத்து வைத்தேன். நான் முதலில் அதை சொல்ல விரும்புகிறேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இறைவனுக்கு, யாரு இறைவனுக்கு, அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய இறைவனுக்கு எல்லோரும் சொல்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் கொடுத்து வைத்திருக்க வேண்டுமாம். எதனை, எங்கே, எப்போது, எவ்வளவு இறைவன்கிட்ட கேட்கிறாங்களாம். எதனை, எங்கே, எப்போது, எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும்? இந்த ஜென்மத்திலாவது எனக்கு வழிகாட்டுங்கள். ஜெயஸ்ரீ, எல்லா விதத்திலும் நீங்கள் கொடுத்து வைத்தவர்தான். இறைவன் நிறைவாகத்தான் உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறான். அடுத்த பிறவிக்காக, அடுத்த ஜென்மத்துக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அந்த காணொளியை பார்த்த பொழுது, உங்கள் கணவரும் நீங்களுமாக வந்து எங்களை அழைத்த பொழுது உங்கள் மகன் பேசினானே, ஹேட்ஸ் ஆஃப். ஒரு அம்மா ஒரு தோழனையே, நல்ல நண்பரையே கணவராக பெறுவது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், அதுவும் காதல் கணவனாக. அதே போல மகன் தோழனாக இருப்பது, அம்மாவின் பெருமைகளை, அம்மாவின் திறமைகளை பற்றி பாராட்டி பேசுவதெல்லாம் தமிழ் சமூகத்தில் மிக குறைவு, மிக குறைவு. அந்த பெருந்தன்மை மனதுக்குள் இருக்கும், கணவர்களுக்கும் இருக்கும், மகன்களுக்கும் இருக்கும். ஆனால் அவ்வளவு அழகாக அந்த சிறு பையன், அந்த குழந்தை அவ்வளவு அழகாக சொன்னார், நீங்கள் அந்த விதத்திலும் கொடுத்து வைத்தவர். நல்ல குடும்பம் அமைந்திருக்கிறது, நல்ல தகப்பன். அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் எனக்கு என்ன தோன்றியது என்றால், என்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்தேன். கிட்டத்தட்ட நிறைய இடங்களில் ஜெயஸ்ரீக்கும் எனக்கும் ஒற்றுமை. நானும் ஒரு உண்மையான மார்க்சியவாதியால், எங்கள் குடும்பம் திராவிட இயக்க பாரம்பரியத்தில் முதலில் எங்கள் மாமா 1957 பேரறிஞர் பெருந்தகை அண்ணா இருந்த பொழுது எம்எல்ஏ, கரூர் எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர் 15 பேர் ஆனார்களே, அப்பொழுது எங்கள் மாமாவும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். எல்லோரும் அந்த இந்த கட்சிகளிலேயே இருந்தவர்கள்.
ஆனால் எங்கள் அப்பா மட்டும் இது எதுவுமே, காங்கிரஸில் எங்கள் சித்தப்பா எம்பியாக இருந்தார் கரூர்ல. ஆனா இதையெல்லாம் பிடிக்காம எங்கள் அப்பா கம்யூனிசம், அதுலயும் பிரிந்த பொழுது மார்க்சியத்துக்கு வந்து முழுமையான மார்க்சியவாதியாக வாழ்ந்து ஊரில் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம், நிறைய நிலம் இருந்தது, விற்று விற்று இன்றைய அரசு, இன்றைக்கு யாருக்கும் அதெல்லாம் நம்பவும் முடியாது, யாரும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். விற்று விற்று ஊருக்கு செய்த ஒரு உத்தமரின் மகள் நான், முற்போக்குவாதி என்று நினைத்து பார்க்கிறேன் அவரை நான். உங்கள் அப்பாவை போலவே நிறைய சொல்லி கொடுத்தார் அப்பா, நிறைய நிறைய சமூகத்தை பற்றி. கார்ல் மார்க்சின் மேக்சிம் கார்கியிலிருந்து மூலதனத்திலிருந்து நாம் படிக்காத மார்க்சிய புத்தகங்களே இருக்காது. பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கையும், மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத், சத்திய சோதனை, அதுவும் பல முறை படித்திருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா கரித்துண்டு டாக்டர் மூவாவுடையது 5ஆம் வகுப்பில் படிப்பேன். மார்க்சியவாதிகளுடைய கம்யூனிசவாதிகளுடைய குழந்தைகள் எல்லாமே நிறைய படிச்சிருப்பாங்க. நம்மளும் அந்த காலத்தில் 5ஆம் வகுப்பில் படித்து நான் புரியுதான்னு எங்கள் அப்பா கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும், படித்திருக்கிறேனா, உண்மையில் படிக்கிறேனா என்று. அப்படி உங்களைப் போலவே எனக்கு அது நினைவு வந்தது, என் தகப்பனாரை நினைத்து. அதே போல அப்பாவை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தீர்கள், அந்த கவிதையிலும் அப்படித்தான், இன்னும் சில ஆண்டுகள் நீங்கள் இன்னும் சில காலம் என்னோடு இருந்திருக்க கூடாதா என்று மனம் ஏங்குகிறது என்று முடித்திருப்பீர்கள். நானும் அப்படித்தான். 20 வயதிலேயே தந்தையை இழந்தேன், அதுக்குள்ளே திருமணம் ஆயிடுச்சு, மகன் பிறந்துட்டான். ஆனாலும் அது என் அப்பா இன்னும் சில ஆண்டுகள் நம்மோடு இல்லையே என்ற ஏக்கம். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, மகளை பற்றியும் அப்படித்தான் சொல்லியிருந்தாங்க, நிறைய காதலை பற்றி நிறைய. எனக்கு என்னவோ காதல், பூக்கள், நிலா, இதெல்லாம் எல்லாரும் கவிஞர்களும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த உணர்வுகள் ஏன் கவிஞர்கள் வந்து மற்றவர்களிலிருந்து மாறுபடுகிறார்கள் என்பது இது எல்லாருக்கும் தெரியும். அடடா எங்க அப்பா இல்லையே, எங்க அப்பா அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போம். ஆனா அப்பா இழந்தவர்கள் அப்படி ஏதோ உறவை நினைத்து இருப்போம். ஆனா அது வார்த்தைகள் மூலமாக, நல்ல சொற்கள் மூலமாக, ஒரு நல்ல தேர்ந்த ஒரு படைப்பாளி அதை கொடுக்கும் பொழுது, அதை வாசிக்கும் பொழுது நம் உள்ளம் அதில் பயணப்படுகிறது. அது வந்து நம் உள்ளத்தை ஒரு தெளிவாக்கணும், அது அந்த உணர்வை வாங்கி கொள்ளணும், உள்ள அப்படியே உள்ள போய் அது வந்து நமக்குள்ள ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள், அதுதான், அப்படிப்பட்ட புத்தகங்கள் விற்கணும், அப்படிப்பட்ட எழுத்தாளர்களும் கவிஞர்களும் தேவை. எனக்கெல்லாம் கூட உரைநடை எழுத வரும், ஆனால் நமக்கு உரை அது சோம்பேறித்தனம், நம்மளுக்கு வந்து எழுதுறதுன்னு சாமானியம் அல்ல. இன்னொரு கொடுத்து வைத்தவள் எப்படி ஆகிறீர் தெரியுமா? திரு ராஜா முகமது அவர்கள். அவர் இப்படி ஒரு நண்பர் பதிப்பாளராக உங்களுக்கு கிடைத்ததும் ஒரு உண்மையிலேயே பாக்கியம்தான். திரு முருகன் சுந்தரம் அவர்கள், அவரை போன்ற ஒரு எடுத்து ஓடோடி செய்யக்கூடிய ஒரு நல்ல நண்பர் கிடைத்ததும் உங்களுக்கு பாக்கியம்தான். இவ்வளவு பேரும் அழைத்தவுடன் பேர் பாருங்க, இந்த இதுல லாந்தர் எவ்வளவு அழகா, அது வந்து அவங்க கிட்ட எனக்கு உடனே பேசணும் போல தோணிடுச்சு, ஒரு பச்சக்குன்னு ஒட்டிக்கும்னு சொல்லுவாங்களே அப்படி. அதே போலவே கல்யாணந்தி, என்ன அழகு, அந்த பேருக்கு என்ன காரணம் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன் அவர்களை. அழகு முகங்கள், அழகு பெண்கள், ஆடாடா. இன்னொன்றுதான், ஒன்று மட்டும் எனக்கு ஏற்புடையதாக இல்லை, எல்லாருக்கும் இளைஞர்கள் இருக்கீங்க, வயதானவர்கள் இங்கே இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. இங்கே யாரும் வயதானவங்களே கிடையாது. 50 வயது இளைஞர், 60 வயது இளைஞர் தான் இருக்கிறாங்களே தவிர இங்கே யாருமே, இங்கே 20 வயது தான் இளமை என்று இல்லை. நம் மனங்களின் எண்ணத்தை பொறுத்து இருக்கிறது நாம் யார் என்பது, இல்லையா? ஆக அப்படி பார்த்தால் இந்த நேரத்தில், இந்த இரவு நேரத்தில், இவ்வளவு ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில், இந்த குளிரில் நீங்கள் அத்துணை பேரும் அமர்ந்து எல்லாம் புண்ணம் கேட்டுட்டு இருக்கீங்களே, அதற்கு மிக்க நன்றி. ஜெயஸ்ரீ, உங்களுக்கு நிறைய கனவுகள் இருப்பதாக தெரிகிறது. உங்கள் தோழர் முருகன் சுந்தரம் அவர்கள் சொன்னதை வைத்து பார்க்கும் பொழுது இன்னும் நிறைய அடுத்தடுத்த பயணங்கள் திரைத்துறையில் வரணும். ஒன்று மட்டும் சகோதரர் கரு பழனியப்பன் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார், புத்தகங்கள் நிறைய விற்பனையாகின்றன, 1,00,000 பிரதிகள் விற்பனையாயிருக்கிறது விகடன் பதிப்பகத்தில். ஒரு புத்தகத்தை சொன்னார், அது உலக சினிமா. சினிமாவை பற்றி ஏதோ ஒரு விதத்தில் எழுதினால் மட்டுமே இங்கே விற்பனையாகும். ஏதோ ஒரு உதவாக்கரை நடிகரை பற்றியோ நடிகை பற்றியோ வந்தால் அதை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று தமிழ் சமூகம் வேறு திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நிறைய தமிழ் இயக்குநர்கள் இருக்கும் இடத்தில் நான் சொல்வதற்கு அச்சப்படவில்லை.
உண்மையிலேயே தமிழ் சமூகம் இந்த விதத்தில் திருந்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. திரையும் இருக்கட்டும், அந்த காலத்தில் இருக்கவில்லையா? நமக்கு ஒரு பொழுதுபோக்கு வேண்டும். பொழுதுபோக்கு மூலமாக மனதுக்குள் ஏராளமான நமக்கு நல்வழிப்படுத்திய பெரியவர்கள் எல்லாம் இருந்தார்கள். தவறில்லை. இசை, இன்பம், அதுவும் தவறில்லை, எதுவும் தவறில்லை. ஆனால் அது மட்டுமே தான் வாழ்க்கை என்ற நிலை தமிழகத்தில் இன்று ஒரு புறையோடி போய்விட்டது. தமிழ் சமூகம், குறிப்பாக அந்த இளைஞர்கள், ஜென்சி கிட்ஸ் சொல்றாங்களே, அந்த இளைஞர்கள் இதை நிச்சயமாக நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இங்கே போற்றப்பட வேண்டியவர்கள், இங்கே இருப்பவர்கள் எல்லாம் படைப்பாளிகள். இதோ அங்கே இப்ப வந்து எழுதி இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய நமது சகோதரி ஜெயஸ்ரீ அவரும் போற்றப்பட வேண்டியவர் கூட. உறுதுணையாக எல்லா அடின்னு சொன்னதுல எல்லாரும் உங்களை அடிச்சிட்டாங்க. இல்லை, அது ஒரு அன்பு பிணைப்பு, காதல் கணவர், அவ்வளவு தூரம் அவரையும் போற்றணும். இப்படி கணவர்கள் அமைந்தால் பெண்களுக்கு என்னதான் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஹஸ்பண்ட் ரொம்ப சாஃப்ட், ரொம்ப நல்ல டைப். ஆக்சுவலாக அவங்க எனக்கு வந்து உண்மையிலேயே அவர் வந்து எனக்கு ஆதரவளித்தார்கள் என்பதை விட என்னை தொந்தரவு செய்யவில்லை. என்ன கடவுள, அதாவது நிர்மலாவுக்கு திறமை இருக்கிறது, அவங்க அப்பா பார்த்து பார்த்து வளர்த்து இருக்கிறார். நாம் அதில் எதையும் நம்ம தொந்தரவு செய்து விடக்கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. தொலைக்காட்சியெல்லாம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப, நாங்கள்லாம் உள்ள வந்த காலத்தில் ஒரு கன்சர்வேட்டிவ் சமுதாயம் என்று சொல்வார்களே, அப்படி கரூரில், ஈரோட்டில் நாங்கள் வந்து ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு சமுதாயத்தில் இருந்து வந்தவள். ஒரு தொலைக்காட்சியில் வர்றதா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம், நம்மெல்லாம் போகலாமா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படி ஒரு நம்ம ஒரு நல்ல தம்பி சார்னு இருந்தாங்க அப்போது ஐயா அவர்கள், அவர் மூலமாக, அவருடைய ஆதரவின் மூலமாக நம்ம உள்ளே வந்தோம். அப்படியே இருந்துட்டு இருக்கிறோம். அது ஒன்றும் பெரிய பார்த்து படிப்பதே ஒன்றும் பெரிய சாதனையாக நம்ம நினைக்கல. இது ஒன்றும் பெரிய புகழோ, இது வெறும் தொலைக்காட்சி அறிமுகமோ இல்லை திரையில் வந்த அறிமுகமோ புகழ் அல்ல. யார் ஒருவர் பிறருக்காக வாழ்கிறாரோ, யார் ஒருவர் உண்மையிலேயே தன்னை மறந்து பிறருக்காக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இருப்பதுதான் புகழ். நமக்கு இருப்பது என்ன புகழ்? அறிமுகம், பிரபலம், அவ்வளவுதான். அதை உணர்ந்திருக்கிறேன். நீங்கள் காணால் கவிதாயினியாக கவிதைகள் மூலமாக சமூகத்தை புரட்டி போட முடியும். அதை நோக்கி நீங்கள் பயணப்படுங்கள். வாழ்த்துக்கள் சகோதரி, மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் அன்பு தம்பி சண்முகவேல், துணைத் தலைவர் அன்பு தம்பி மனோஜ், பொருளாளர் அருமை தம்பி, பிரியத்துக்குரிய தம்பி, புதிய தலைமுறை பாலா என்ற பாலசுப்ரமணி மற்றும் உள்ள அனைவருக்கும், உங்கள் பேர் மறந்துட்டு, இவங்களை ரொம்ப நல்லா தெரியும், நிறைய காலம் ஆகிவிட்டது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.